விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் மேடையில் கண்ணீர் விட்டு அழுத முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி. வைரல் வீடியோ. மோசடி வழக்கில் தன்னை கைது செய்து சிறையில் வைத்திருந்தபோது அதிமுகவிற்கு எதிராக காவல்துறை உயர் அதிகாரிகள் பிரமாண பத்திரத்தில் கையெழுத்து கேட்டு மிரட்டினார்கள் எனவும், நாங்கள் சொல்வதை கேட்டால் உங்களை விடுதலை செய்து விடுகிறோம் என அதிகாரிகள் தெரிவித்தார்கள் எனவும், என்னை தனிமைச் சிறையில் அடைத்து என்னை மிரட்டி பணிய வைக்க நினைத்தார்கள். நான் எதற்கும் கட்டுப்படவில்லை. செத்தாலும் சாவேன், அதிமுகவை காட்டிக் கொடுக்க மாட்டேன் எனவும், சிறைக்குள் சிறை என தனிமைச் சிறையில் இருட்டு அறைக்குள் என்னை அடைத்து வைத்திருந்தார்கள். சிறையில் ஒரு ஊறுகாய் கூட கொடுக்க விடாமல் தடுத்தார்கள். திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் என்னை வேட்டையாடியது. ஆனால் எதற்கும் நான் அஞ்சவில்லை என ஆதங்கத்துடன் தெரிவித்தார். கொடுப்பதுதான் எனது வழக்கம், நான் யாரிடமும் பணம் வாங்கவில்லை என கண்ணீர் மல்க பேசிய முன்னாள் அமைச்சர் கே.டி. ராஜேந்திர பாலாஜி, யார் என்ன சொன்னாலும் நான் சிவகாசியில்தான் போட்டியிடுவேன். சாதி மத பேதமின்றி அனைத்து சமுதாய மக்களுடன் ஒற்றுமையாக இன்று வரை பழகி வருகிறேன். மாற்று மதத்தைச் சேர்ந்தவர்களானினும் அனைத்து சமுதாய நிகழ்ச்சிகளும் நான் கலந்து கொண்டுள்ளேன். இதன் மூலம் அனைத்து சமுதாயத்தின் ஆதரவை பெற்றவன் என்பதால் என்னை திருத்தங்கலில் நகர சபை துணைத் தலைவர் இருமுறை அமைச்சராக்கியது. சிவகாசி தொகுதியில் மீண்டும் போட்டியிட்டு நிச்சயம் வெற்றி பெறுவேன் என சூளுரைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.